Hi, hello. This is Purkodi. Okay, so we are going to discuss about the object oriented programming part 2. நம்ம ஊப்ஸில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஊப்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஊப்ஸ் 2 நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. ஊப்ஸ் 1ஓட கான்செப்ட்ஸ் லைக் அந்த 4 கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன, என்ஹாப்சுலேஷன்னா என்ன, இன்ஹெரிடன்ஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது டைனமிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் மெமரி அலோகேஷன். ஸோ மெமரி அலோகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அட் த டைம் கம்பைல் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைம் நம்மளோட அவுட்புட்டையோ இல்லை நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணுறதுக்கோ நமக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அலோகேட்ஸ் மெமரி டியூரிங் ரன் டைம் யூஸிங். ஸோ நமக்கு ரன் டைமில் என்ன பண்ண போகுது, ஒரு ஸ்பேஸை வந்து நமக்கு அலோகேட் பண்ண போகுது. ஸோ நியூ அப்படின்னா இட் அலோகேட்ஸ் மெமரி, டெலீட் அப்படின்னா இட் ரிலீசஸ் மெமரி. அந்த மெமரியிலேருந்து நமக்கு என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். ஸோ அதை நம்ம ரிலீசஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னா பாயிண்டர் வச்சு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இன்ட்டு ஸ்டார் அப்படிங்கிற நம்ம பாயிண்டர் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்ட்டு பாயிண்டர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5. என்னோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், 5. ஸோ டெலிட் பாயிண்டர். அப்போ என்ன பண்ண போகிறோம், என்னோட பாயிண்டர்லேருந்து ஐம் கோயிங் டு டெலிட் த இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ என்னோடய மெமரியில் ஃபஸ்ட்டு நான் நியூ கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நியூ இன்ட் ஆஃப் அப்படின்னா நான் 5 அப்படிங்கிற இதை அந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் என்ன ஆயிடுது, டெலிட் பாயிண்டர். இப்போ பாயிண்டர்லேருந்து நான் என்ன பண்ணிடுறேன், அந்த 5 அப்படிங்கிறத நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட டைனமிக் மெமரி அலோகேஷன். இட் யூசஸ் 2 கான்செப்ட்ஸ். ஒன் இஸ் நியூ அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டெலீட். அதே மாதிரி நெஸ்டட் கிளாஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ 1ல் போயிட்டு லைக் பார்ட் 1ல் போயிட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ நெஸ்டட் கிளாஸ் அப்படிங்கும்போது கிளாஸ் டிஃபைன் இன்சைட் அனதர் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துருப்போம், கொடுத்து அதை நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் ப்ரைசஸ் போட்டு நம்ம உள்ள எழுதியிருப்போம். ஸோ இதுவே நெஸ்டட் கிளாஸஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் டிஃபைன் இன்சைட் அனதர் கிளாஸ். ஸோ இட் இஸ் யூஸ்ட் வென் ஒன் கிளாஸ் இஸ் ஒன்லி ரெலவெண்ட் இன்சைட் அனதர். ஒரு கிளாஸ்க்கு நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற இன்னொரு இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் அவுட்டர். ஸோ அந்த அவுட்டருக்குள்ளே நமக்கு எப்படி இருக்குது, கிளாஸ் இன்னர். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எந்தெந்த கிளாஸஸ் இருக்குதோ, இப்போ லைக் பப்ளிக் அப்படின்னு இருக்குதுன்னா ஒரு பப்ளிக் கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறோன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் கிளாஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இன் பிட்வீன் நமக்கு அந்த இன்சைட் த கிளாஸ்க்குள்ளே மெயின் கான்செப்ட் இருக்கும் லைக் வாய்ட் ஷோ. அப்போ இந்த இது நமக்கு எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்ரிவேர் வி கேன் ஆக்சஸ் த நெஸ்டட் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ்னால் நெஸ்டட் கிளாஸ் யூஸ் பண்ணோன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி, பட் லூப்பிங் இருக்கும். தென் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஃப்ரம் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்போ லைக் இன்னர் அப்படின்னு இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டி இல்லை அதோட பிஹேவியரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ண போகிறோம், உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இட் ப்ரமோட்ஸ் கோட் ரீயூஸ். நம்மளோட கோட் வந்து அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த மெயின் கான்செப்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ஊப்ஸ் கான்செப்ட் எடுத்தோன்னா பாலிமார்பிசமும் இன்ஹெரிடன்ஸும் இல்லாமல் இருக்கவே செய்யாது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் அனிமல். அப்போ அந்த கிளாஸ் அனிமல் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், we are going to include void speak. அப்போ அனிமல்ங்கிற ப்ராப்பர்ட்டி அதோட பிஹேவியர் என்னது, வாய்ட் ஸ்பீக். அப்போ அதை எந்த கிளாஸில் நம்ம கொடுக்குறோங்கிறத பாருங்கள். கிளாஸ் டாக் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸு. அப்போ அந்த கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் அனிமல். ஸோ அந்த அனிமலுங்கிற கிளாஸ் அதோட பிஹேவியரை இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஐம் கோயிங் டு கால் ஹியர். ஸோ அதை இன்ஹெரிட் ஹியர். ஓகேவா? ஸோ அப்போ இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இந்த ஊப்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ வேர்ச்சுவல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இப்போ சிம்பிளாக பார்த்தோன்னா தெரியும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ வேர்ச்சுவல் ஃபங்க்ஷனுங்கும்போது இட் அலோஸ் ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ நமக்கு பாலிமார்பிசம்குள்ளே தான் ஒர்க் ஆகும், ரன் டைம் பாலிமார்பிஸ்குள்ளே வரும். ஸோ ஃபங்க்ஷன் கேன் பி ஓவர் ரிடன் இன் டெரிவ்டு கிளாஸ். நமக்கு அது ஓவர் ரிடனாக இருக்கும், டெரிவ்டு கிளாஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பேஸ். அப்போ பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், வேர்ச்சுவல் வாய்ட் ஷோ. ஸோ வாய்ட் ஷோங்கிறது எனக்கு இருக்கலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ரன் டைம்குள்ளே நான் கொடுக்க போகிறேன் வேர்ச்சுவல் வாய்ட் ஷோ. ஸோ வேர்ச்சுவல் வாய்ட் ஷோ அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. அந்த வேர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம்,
ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ரன் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் எந்த இடத்துலலாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணணும், இன்னொரு இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணணும், அந்த மாதிரி வச்சுருக்கிறோமோ, ஸோ தேட் கேஸஸ் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இப்போது நார்மலாக அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், கண்டிப்பாக நமக்கு கீ பாயிண்ட்ஸாக எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை எங்கே கண்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்குள்ளே, சிம்பிளாக உள்ள ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் கேன் நாட் க்ரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் டைரக்ட்லி. ஆப்ஜெக்ட்ஸை டைரெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஷேப்புங்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், வர்ச்சுவல் வாய்டு ட்ரா. அப்போ நான் வர்ச்சுவல் வாய்டு ட்ராங்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய இன்ஃபர்மேஷன் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கொடுக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் இதில் இன்னும் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு டேட்டாவையும் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையுமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா இட் ஹேண்டில்ஸ் ரன் டைம் எரர்ஸ். அதாவது நமக்கு எரர்ஸை ஹேண்டில் பண்ணும். இந்த எக்ஸப்ஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை கேட்ச் அந்த மாதிரி போடுறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரை த்ரோ கேட்ச் அப்படிங்கிற இந்த 3 கான்செப்ட் இருக்கும். இது இல்லை, ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா எந்த இடத்துல எரருங்கிறத கண்டுபிடிச்சு அதை த்ரோ பண்ணணும், அதை நான் கேட்ச் பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு 10,000 20,000 லைன் ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா இட் இஸ் tedious டு ஃபைண்ட் அவுட் விச் ஆர் வேர் ஐ கேன் புட் அன் எரர். எந்த இடத்துல என்னோடய ப்ரோக்ராமில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ தட் வி ஆர் கோயிங் டு அப்ளை இன் அன் ஊப்ஸ் கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரிவேர். ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் வி டெஃபினெட்லி யூஸ் ட்ரை த்ரோ கேட்ச் லைக் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஆஃப். ஸோ ட்ரை பண்ணுறேன், அதுக்குள்ளே என்னென்னு பாருங்கள், த்ரோ எரரை நான் என்ன பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன், கேட்ச் பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் கேரக்டர் ஸ்டார் மெசேஜ், ஃபைனலாக கவுண்டில் மெசேஜ். அப்போது என்னோடய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிடும், இட் ஷுட் பி எவாலுவேட்டட், அது எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஸோ வாட் இஸ் லைப்ரரிஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைப்ரரிஸ் அப்படிங்கும்போது இன்பில்டாக நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ கம்பைலரில் நமக்கு இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. லைக் சி ப்ரோக்ராம் அப்படின்னா iostudio.h கோனியா அப்படிம்போம், இங்கே வந்து iostream அப்படிம்போம். அப்போ என்னோடய இன்புட் அவுட்புட்டை ஸ்ட்ரீம் பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு தேவையான லைப்ரரிஸ், நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், மேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சி மேத் அப்படிங்கிறது எனக்கு உள்ளே இருக்கணும். மேத்தமேட்டிக்கலுக்கு தேவை, இப்போ பையனா நமக்கு என்ன தெரியும், வேல்யூ. ஸோ பை வேல்யூவை எனக்கு அங்கே வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாமே உட்காந்து நம்ம மேனுவலாக பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஈச் அண்ட் எவ்ரி மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் ஷுட் பி டன் அண்டர் த லைப்ரரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு தெரியும், நமக்கு அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ தட் ஸ்ட்ரிங் லைப்ரரி ஷுட் பி டிஃபைன்ட் இன் த நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் அதில் நமக்கு என்னென்ன வெக்டார்ஸ் தேவை இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெனரிக் ப்ரோக்ராமிங். ஸோ ஜெனரிக் அப்படின்னா என்னென்னா we are going to writing the code that works with any data type. எந்த மாதிரி டேட்டா டைப் கொடுத்தாலும் என்னோடய ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுப்பா அப்படிங்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we are going to write the generic programming. ஜென்ரலாக எழுது, உனக்கு தெரிஞ்சதை எழுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுறோன்னா, இப்போ லைக் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அந்த இன்டர்வியூவில் வந்து இஃப் யூ நோ சம் சிம்பிள் கான்செப்ட்ஸ் அபவுட் ஊப்ஸு, நீங்கள் C++ல தெரியும்னா அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் எந்த டேட்டா டைப் போடுறேனாலும் என்னோடய கோடில் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா ஜெனரிக் ப்ரோக்ராமிங். அண்ட் இட் அச்சீவ்ட் யூஸிங் டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்டுக்கு எனக்கு இப்படி தேவைப்படுற மாதிரி எந்த டேட்டானாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இன்டர்வியூவில் எனக்கு இப்படி போடணும். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம், எனக்கு ஒரு பேஜ் இந்த மாதிரி இருக்கணும், அங்கே ஸ்டாக் எல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் எந்த டேட்டா டைப் அப்ளை பண்ணிங்கிறது ஆஸ் அ ப்ரோக்ராமர் ஐ நோ. ஸோ ஐ எம் கோயிங் டு ஒர்க் அவுட் ஆன் தேட். எந்த டேட்டா டைப் போட்டனாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னால் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், யூஸருக்கு சொல்ல போகிறேன். அப்போ க்ரியேட் ஜெனரிக் கிளாஸஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஜெனரிக் கிளாஸஸோ நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டெம்ப்ளேட் எக்ஸாம்பிள். ஸோ என்னோட கிளாஸ் டெம்ப்ளேட் எக்ஸாம்பிள் இருக்கலாம். அடுத்தது டெம்ப்ளேட் கிளாஸ் டி. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், என்னோட கிளாஸ் டீங்கிறது இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பாக்ஸ் ஆஃப்குள்ளே நான் டி வேல்யூ. ஸோ டி வேல்யூ இஸ் நத்திங் பட் டெம்ப்ளேட் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபைனலாக அந்த டெம்ப்ளேட் வேல்யூவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனோ இல்லை கிளாஸோ அப்ளை பண்ணுறப்பல டெம்ப்ளேட்
அந்த டெம்ப்ளேட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கிளாஸ் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் எக்ஸாம்பிள். என்னோடய ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இட் இஸ் டெம்ப்ளேட் அண்ட் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே அண்டர் த டெம்ப்ளேட் வி ஆர் கோயிங் டு அப்ளை த டைப் நேம் டி. என்ன டேட்டா டைப்னாலும் நம்ம ஜெனரிக் ப்ரோக்ராமிங்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டாக? அப்போ எனக்கு தேவையான டேட்டா டைப்பை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த இடத்துல I'm going to apply. So which whatever the applicable data type is using in my template, I'm going to apply it here. Okay. Next, t add of ta, tb. Okay va? So இந்த இடத்துல நான் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுக்கிறேன். ஃபைனலாக ரிட்டன் a + b. என்னோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ரிட்டன் அப்படிங்கும்போது நம்ம ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். டெம்ப்ளேட் அப்படிங்கும்போது அந்த டெம்ப்ளேட்டில் நான் என்ன ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் ஷுட் பி ரிட்டர்ன்ட் ஆர் தட் ஒர்க் ஷுட் பி ரெப்ளிகேட்டட் ஹியர். அப்போ ஃபைனலாக ரிட்டன் எனக்கு a + b. ஏன்னா இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், டி ஆட் டெம்ப்ளேட்டில் எனக்கு ஆட் பண்ணணும். அப்போ அதை எனக்கு என்ன பண்ணணும், it should be apply. Okay. Next, STL. It is also one of the important concept in the OOPS. Standard Template Library. So, standard-ஆ என்னென்ன templates யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே. அப்போ என்னென்னா, it is powerful reusable components. எனக்கு reusable components எல்லாமே எங்கே வந்துடும், இந்த STL-குள்ளே வந்துடும். ஓகேவா? It includes containers, iterators, algorithms, function adapters and allocators. அப்போ இதில் கண்டெய்னர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கண்டெய்னர்னால் என்னென்னு சொல்லுவோம், ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு தேவையான டெம்ப்ளேட்டை அந்த கண்டெய்னருக்குள்ளே கொடுத்துடணும். அடுத்தது ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்னா இட் ஷுட் பி இன் ஐட்ரேஷன். ஸோ ஃபார் லூப் அந்த மாதிரி நம்ம ஐட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அல்காரிதம்ஸ். ஸோ அல்காரிதம்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு தேவையான அல்காரிதம்ஸை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கிரீடி அல்காரிதமா, கிறிஸ்கல்ஸா, ட்ராவலிங் சேல்ஸ்மேனா, ஏதோ ஒரு அல்காரிதம் எனக்கு தேவையானதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், பேஸ்ட் ஆன் மை STL டெம்ப்ளேட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது ஃபங்க்ஷன் அடாப்டர்ஸ். ஸோ அடாப்டர்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அடாப்டிங் எனிதிங். என் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி அடாப்ட் ஆகிற கோடு இருக்குதோ அது. நெக்ஸ்ட்டு அலகேட்டர்ஸ். ஸோ அலகேட் ஆகிறது. இதோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். எஸ், கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படின்னா இட் ஸ்டோர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் இதில் இருக்கும், கண்டெய்னரில் இருக்கும். ஓகேவா? அதாவது டம்ப் பண்ண போகிறோம் ஒரு கண்டெய்னருக்குள்ளே. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வெக்டார் லிஸ்ட். இட் இஸ் அண்ட் வெக்டார் லிஸ்ட் அண்ட் டிக்யூ. அதாவது வெக்டார் இருக்கலாம், லிஸ்ட் இருக்கலாம், டிக்யூ இருக்கலாம், செட் இருக்கலாம், மேப் இருக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து நிறைய இருக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி சிம்பிள் கண்டெய்னர் கான்செப்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெக்டாரில் டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர்னு வச்சுருக்கிறேன். அப்போ v = இன்டீஜர் டேட்டா டைப் வந்து எனக்கு என்னது 1 2 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னோடய கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டன் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ்லேயே நமக்கு இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன், ரிட்டன் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் இந்த கண்டெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன ஐட்ரேஷன்ஸ் இருக்கும், லைக் அந்த ஐட்ரேட்டிவ் பார்ட் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு ஐட்ரேட்டர்ஸ் தான். ஐட்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஒர்க் லைக் பாயிண்டர்ஸ். நமக்கு பாயிண்டர் மாதிரி என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும் டு ஆக்சஸ் கண்டெய்னர் எலமெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த சிம்பிள் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐட்ரேட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் ஐட்ரேஷன் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ as எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபார் லூப்குள்ளே நமக்கு ஐட்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ எனக்கு ஆட்டோ 8ல் v.begin என்னோட ஐட்ரேஷன் வந்து வெக்டார். அப்போ v.begin ஆஃப் அதை என்ன சொல்லியிருக்கிறேன், இட் நாட் ஈக்குவல் டு என்னோட அந்த ஆட்டோ இட்டுங்கிறது நாட் ஈக்குவல் டு இருந்ததுன்னா v.end எனக்கு அதை க்ளோஸ் பண்ணிடு. அப்புறம் ஃபைனலாக என்னது ஐட்ரேஷன். அப்போ எனக்கு வந்து v.begin ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஐட்ரேஷன் நடக்கும். ஐட்ரேஷன் அடுத்து கவுண்ட்டு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ஆட்டோ இட் ஈக்குவல் டு v.begin. செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னது கவுண்ட்டு. அடுத்தது எனக்கு என்னது அதோட கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஐட்ரேட்டர்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அடாப்டர்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் அடாப்டர்ஸ் பார்க்கும்போது இட் மாடிஃபை ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிஹேவியர்ஸ். என்னோடய ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ஸே இல்லை பிஹேவியர்ஸே என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் அடாப்டர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா bin ஃபஸ்ட்டு, bin செகண்டு, not 1 not 2. ஸோ ஒரு பைண்ட் கான்செப்டோ இல்லை பைண்டு செகண்ட் கான்செப்டோ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் இட் ஆஃப்டன் யூஸ்டு வித் STL அல்காரிதம். இந்த இடத்துல என்னது நமக்கு அந்த டெம்ப்ளேட் அல்காரிதம்ங்கிறது நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபங்க்ஷன் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷன் அடாப்டர்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அதோட பிஹேவியர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த STL அல்காரிதம்ஸும் நமக்கு கொஞ்சம் டீடியஸாக இருக்கும். ஓகே.
அண்ட் நெக்ஸ்ட் இதில் அல்காரிதம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அல்காரிதம்ஸ் லைக் அலகேட்டர்ஸோட அல்காரிதம்ஸ். ஸோ அப்போ அலகேட்டர்ஸோட அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா இட் மேனேஜ். ஸோ அலகேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா we are going to use internally not by user directly. ஸோ நமக்கு யூசர்ஸ் வந்து டேரெக்டாக பண்ண மாட்டாங்க, நமக்கு இன்டர்னலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி அலகேஷன்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் அலகேஷன்ஸ் எப்படின்னா நம்ம மெமரி அலகேஷன்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணும். ஓகேவா? இப்போ கண்டெய்னர் அப்படின்னா நம்ம வந்து கண்டெய்னரில் என்ன சொன்னோம், பல்க் ஆஃப் லைப்ரரிஸோ பல்க் ஆஃப் டேட்டாவோ நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துலேருந்து நம்ம லைப்ரரிஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்னது இன்டர்னலி, பட் நம்ம டேரெக்டாக யூசர் கொடுக்க முடியாது, அப்போ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா பேராமீட்டரைசிங் தி கிளாஸ். ஸோ பேராமீட்டரைசிங் கிளாஸ்னால் நம்ம டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இட் இஸ் யூஸ் டு அலோ கிளாஸ் டு டேக் டைப்ஸ் இல்லைனா வேல்யூஸ். ஸோ நம்மளோட ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம் ஆஸ் அன் ஆர்கியூமெண்ட், நம்ம ஆர்கியூமெண்ட்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெம்ப்ளேட்டில் கிளாஸ் டி, ஸோ நம்ம கிளாஸ் டீயை எடுக்க போகிறோம். அந்த கிளாஸில் வந்து கிளாஸ் வந்து நமக்கு ஸ்டாக், ஸோ ஸ்டாக்கோட கிளாஸை நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். அந்த ஸ்டாக் கிளாஸை நம்ம எப்படி டி டேட்டா, ஸோ என்னோடய டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ the parametric class should be denotes as an arguments. நமக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸை நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இட் ஷுட் பி ரெப்ரசன்ட்ஸ். அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டுக்கு கீழே கிளாஸாக நம்ம வந்து ஓரியன்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ் ஓரியன்டேஷன் ஷுட் பி இன் ஸ்டாக் ஃபார்மேட். அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவாக எடுக்க போகிறோம். அந்த டேட்டா ஷுட் பி இன் ஃபார்மேட் ஆஃப் டி. அப்போ டி டேட்டா ஆஃப் அந்த டேட்டா டைப் எவ்வளோ அப்படின்னா 10. ஸோ அந்த அரே ஆஃப் ஆர்டருக்குள்ள நமக்கு என்ன இருக்கும், 10 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அரே ஃபார்மேட்டை தான் நம்ம 10 அப்படிங்கிறதுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னாலே என்ன, நம்ம வச்சுருக்க போகிற ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஸோ அதோட கான்செப்ட்ஸ் என்ன. ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் ஆர் ரைட்டிங். நம்ம ஃபைல்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த யூசேஜஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் இன்புட் ஃபைல், ஒரு இன்புட் ஃபைலாக இருக்கும். இன்புட் ஃபைல் அப்படிங்கும்போது ஐஎஃப் ஸ்ட்ரீமு, என்னோடய ஐஎஃப் ஸ்ட்ரீம் எப்படி இருக்க போகுது. அதே மாதிரி அவுட்புட் ஃபைல், ஸோ அவுட்புட் ஃபைல் அப்படின்னா ஓஎஃப் ஸ்ட்ரீமு, அந்த ஓஎஃப் ஸ்ட்ரீமும் எப்படி இருக்கும். அப்போ இன்புட் ஸ்ட்ரீம் ஐபுட் ஸ்ட்ரீம் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எஃப் ஸ்ட்ரீம். அந்த எஃப் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும் அப்படின்னா போத் இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போ என்னோட கிவன் இன்புட் எங்கே வந்து ஸ்டோர் ஆகணும், அதேமாதிரி ரீட் பண்ணணும், அதே மாதிரி அவுட்புட் எங்கே ரீட் பண்ணி எங்கே ரைட் பண்ணணும், இது ரெண்டையுமே பண்ண போகிறது எஃப்எஸ் ஸ்ட்ரீம். இது நமக்கு ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸில் இருக்கும். ஸோ அதனால் ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் வச்சுருக்காலும் அந்த ஃபைல்ஸ் வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணலாம், எந்த மாதிரி ரைட் பண்ணலாம், இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங், அண்ட் தட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஷுட் பி denotes the main components. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி ரெப்ரசன்ட்ஸ் அஸ் அ ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஆஃப் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும், லைக் எஃப் அவுட்னா என்ன, அந்த எஃப் அவுட்டுக்குள்ளே நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்னா டேட்டா டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த டேட்டா டாட் டெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் அவுட்டு. ஸோ இந்த எஃப் அவுட் எப்படி இருக்குன்னா ஹலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த எஃப் அவுட்டில் க்ளோஸ் ஆஃப் எந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த டேரக்டரி லைக் ஆஃப் ஸ்ட்ரீமு. ஸோ அந்த ஆஃப் ஸ்ட்ரீமில் எஃப் அவுட் ஆஃப் டேட்டா டாட் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த எஃப் அவுட் டேட்டா டாட் டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். ஸோ ரீட் பண்ணி அவுட்புட் ஸ்ட்ரீம், அப்போ அவுட்புட்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். டேட்டா டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபைனலாக அந்த டேட்டா டாட் டெக்ஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அதனால் எஃப் அவுட் டாட் க்ளோஸ். ஓகேவா? அப்போ என்னோட அந்த இன்புட் ரீடர் ரீட் பண்ணிட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் மெத்தட்ஸ் இன் ஆர் கான்செப்ட்ஸ். இதிலே நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக்காக ஒரு சின்ன ரீக்காக பார்க்க போகிறோம். இவ்வளோ நம்ம ஊப்ஸில் பார்த்தோம்ல, பார்ட் 1 பார்ட் பி. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஜஸ்ட்டு ரீக்காக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் கண்டிப்பாக நம்ம யூனிட் 2ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ட் ஏல வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த 5 கான்செப்ட்ஸ் தான். இன்ஹெரிடன்ஸ், என்காப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், அதே மாதிரி என்னது கிளாஸு, கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர். அண்ட் செகண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் அலோகேஷன், எப்படி நமக்கு வந்து டைனமிக்காக அலோகேட் ஆகுது, அதே மாதிரி அதோட இன்ஹெரிடன்ஸ் மெத்தட். அண்ட் இதில் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் எஸ்டிஎல். ஸோ டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எஸ்டிஎல் அண்ட் ஃபைல் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஒரு ஃபைல் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா நம்ம என்னென்னு சொன்னோம், ட்ரை கேட்ச் த்ரூ. என்னோட இன்புட் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை நான் எப்படி மேபி எரர் இருந்தது அப்படின்னா அந்த எரரை எப்படி நான் ட்ரை பண்ணுறேன், அதை எப்படி நான் கேட்ச் பண்ணுறேன், ஃபைனலாக அதை கொண்டு போய் இந்த இடத்துல இந்த லைனில் இத்தனா நம்பரில் இந்த எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ண போகுது, த்ரோ பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். தென் ஜெனரிக் அண்ட் ஊப்ஸ் டிசைன். ஸோ ஜெனரிக் அப்படிங்கும்போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஜென்ரல். ஸோ நமக்கு ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறது, ஸோ பேஸ்ட் ஆன் நமக்கு வந்து என்னது ஃபார் லூப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 2.
2. ஓகேவா? ஸோ நமக்கு ஊப்ஸ் கான்செப்ட் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இன்னும் நமக்கு டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அடுத்த இதில் நம்ம வந்து ப்ராப்பர் அண்ட் டீட்டெயிலாக நம்ம ஷார்ட் ஸ்ட்ரிக்